ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ். இப்போ நம்ம டேவிட் ராபர்ட் மிச்சலோட டைரெக்ஷனில் வந்த த எண்ட் ஆஃப் தி ஓக் ஸ்ட்ரீட் படத்தோட தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஆன் ஹாத்வே அப்புறம் எவன் மெக்ரெகர் நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் என்ன ஆகுதுன்னா, 1980 அப்போ ஓக் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, ஓக் ஸ்ட்ரீட்டும் அதோட நெய்பர்ஹுட்டும் அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி போயிடுது. ஓக் ஸ்ட்ரீட்டும் அதோட நெய்பர்ஹுட்டும். அந்த ஓக் ஸ்ட்ரீட்டில் தான் டென்னிஸ் வாழ்ந்துட்டுருக்காங்க. டென்னிஸ் நம்ம ஆன் ஹாத்வே ப்ளே பண்ணியிருக்காங்க. இது இவங்க குடும்பம் சரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா இல்லையான்னு பார்த்தா, அவங்க அந்தளவுக்கு சந்தோஷமாக வாழல. ஏன்னா டென்னிஸ்க்கும் சரி அவங்க ஹஸ்பண்டுக்கும் சரி சண்டை வந்துகிட்டே இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் வேலையும் போயிடுது, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூடிய சண்டை வருது, பசங்களும் ஒழுங்காக இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி ஒரு டைமில் தான் டென்னிஸும் அவங்க ஃபேமிலியும் சரி அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லோரும் சரி ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி போயிடுறாங்க. எப்படி போகிறாங்கன்னா, முதல்ல ஒரு லைட்னிங் மாதிரி வருது, ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது, அப்புறம் ஒரு பயங்கரமான இடி இடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வருது. அப்படி வரும்போது அப்படியே அவங்க டிரான்ஸ்போர்ட் ஆகிடுறாங்க. அந்த டைம்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய டைனோசர்ஸ் இருக்குது. நம்ம வெலோசிராப்டர் மாதிரியே ஒன்று இருக்குது, அது எல்லாத்தையும் துரத்திட்டு பயங்கரமாக கடிக்குது. ஒரு ஆன்ட்டியோட தலையை கடிச்சிருது. அப்புறம் டீரெக்ஸ் தான் அந்த ஜுராசிக் பார்க்லேயே ஒரு பயங்கரமான பீஸ்டாக இருக்குமே. அந்த டீரெக்ஸ் இவங்களை துரத்துது. அதுலேருந்து இவங்க தப்பிக்கிறதுக்குள்ள ஐயோ சாமி போதுன்னு ஆகிடுச்சு. டீரெக்ஸ் வருது. அப்புறம் டைட்டனோபா நம்ம அணுகுண்டை சைலண்ட்டாக பின்னாடி அசால்ட்டு பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இந்த மாதிரி நிறைய சர்வைவல் சீக்வன்ஸ் இதில் இருக்குது. இந்த சர்வைவல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக சூப்பராக எடுத்திருக்காங்க. அடுத்தது யார் சாவாங்க, அடுத்தது யார் தப்பிக்க போகிறா, யார் இப்போ காலியாக போகிறாங்க அப்படின்ற சீக்வன்சஸ் எல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அப்புறம் டென்னிஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில், இந்த மாதிரி ஆபத்துக்கள்லேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, தன்னோட டைம்லைனுக்கே போனாங்களா இல்லையா, எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் தப்பிச்சாங்க, அதுதான் இந்த கதை. அதுவும் இந்த டைட்டோட போகிற சீன் செம்மையாக இருந்துச்சு. இதில் கூட முதலைங்க வேறு. இது நான் இப்போ சொல்கிற எல்லா சீனையும் நீங்கள் முன்னாடியே ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. ட்ரைலர்லேயே டீரெக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டாங்க. ட்ரைலர்லேயே வெலோசிராப்டர் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதையும் காமிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த படத்தில் எதனால் இப்படி ஆச்சு, எதுக்காக டிரான்ஸ்போர்ட் ஆனாங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பிளாட் ஹோல்ஸாக அமைஞ்சிருக்கு. இதில் பாசிட்டிவ் யாருன்னா நம்ம ஆன் ஹாத்வேவும் எவன் மெக்ரெகரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாசிட்டிவ் என்னென்னா, இப்போ நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் வேர்ல்டில் மாட்டிக்கிட்டோம், இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, எப்படி நம்ம சர்வே ஆகிறது, நம்ம ஸ்டிக் டுகெதராக இருந்தால் தான், நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துருந்தால் தான் தப்பிக்க முடியும். அதை காட்டுறதை விட்டு இவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸையும் அதுக்கு எப்படி இவங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க அதை காட்டுறாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு. அப்புறம் வேறு என்னென்னா, நம்ம மைக்கேல் ஜியாச்சினோ அவர் போட்ட பிஜிஎம் மியூசிக், அந்த டீரெக்ஸ் சீக்வன்ஸ்க்கெல்லாம் அவர் போட்டிருந்த பிஜிஎம்மு, அப்புறம் மற்ற சேசிங் சீக்வன்ஸ்க்கெல்லாம் அவர் போட்ட பிஜிஎம், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஓல்ட் ஸ்கூல் அட்வென்ச்சர் ஃபீலிங்கை கொடுத்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி தான். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா போட்டிருந்தார். அப்புறம் இந்த படம் ஒரு ஸ்பீல்பர்க்கோட மூவி ஃபீலிங் கொடுத்துச்சு. ஸ்பீல்பர்க் எடுத்த ஜுராசிக் படத்தோட கம்பேர் பண்ணலாம், அந்த ஃபீலிங் கொடுத்தது. அதாவது ஸ்பீல்பர்க் ஒரு 1980 ஜுராசிக் பார்க் எடுத்து அந்த ஸ்ட்ரீட்குள்ளே அந்த டைனோசரெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும், நம்ம மக்கள்லாம் எப்படி தப்பிப்பாங்க, எப்படி சர்வே ஆவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்பீல்பர்க் மூவி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் படம் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்துச்சு. படம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்துச்சு. எப்படி 1 hour 48 minutes போச்சுன்னு எனக்கு தெரியல. சருன்னு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு காரணமே இவங்க கொண்டு வந்த அந்த சிஜிஐ தான். சிஜிஐலாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த டீரெக்ஸோட சிஜிஐ, அப்புறம் டைட்டனோபா சிஜிஐ, அது எல்லாமே உண்மையில டாப் நாச்சாக இருந்துச்சு. அப்படியே ரியலாக ஒரு அனிமல் துரத்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு பீஸ்ட்டு நம்மளை துரத்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபாஸ்ட்டு பேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இதில் நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பீல்பர்க் படம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு.
ஸ்பீல்பர்க் படம் மாதிரி இருக்குது. புதுசாக எதுவும் இனோவேட்டிவாக க்ரியேட்டிவாக அவங்க டிஸ்டிங்டிவாக எதுவும் கொண்டு வரல. புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கொண்டு வரல. இது ஒரு ஸ்பீல்பர்க் படம் மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருந்துச்சு. அந்த டைம் ட்ராவல் ஆகுது இல்லை, அந்த மிஸ்டீரியஸ் காஸ்மிக் இவெண்ட்டால் இவங்க டிரான்ஸ்போர்ட் ஆனாங்க. திருப்பியும் அந்த டைம் ட்ராவலில் அந்த டைம் லைனுக்கு வர்றது அதெல்லாம் ஒரு சில பிளாட் ஹோல்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில இந்த சைடு கேரக்டர்ஸ் எடுக்கிற டெசிஷன் எல்லாம் அந்தளவுக்கு லாஜிக்கலாக இல்லை. ஒரு சில சைட் கேரக்டர்ஸ் எடுக்கிற டெசிஷன்லாம் அந்தளவுக்கு லாஜிக்கலாக இல்லை. என்னடா இவன் இப்படி பண்ணுறான், இப்படிலாம் கூட பண்ணுவாங்க, அந்த மாதிரி தோணுது. அப்புறம் எமோஷ்னல் சீன்ஸ், எமோஷ்னல் ட்ராமா அது வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. வராங்க, சாவறாங்க, ஒரு சில பேர் பிடிச்சி கடிச்சு வைக்குது, அவங்க சாகிறதெல்லாம் அந்தளவுக்கு எமோஷ்னலாக இல்லை. அப்புறம் ஒரு சீன் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த சீன் நான் சொல்ல ஸ்பாய்லர் ஆகிடும். அப்புறம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பீஸாக ஜுராசிக் பார்க் அளவுக்கு இருக்கா, சூப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாஸ்டர் பீஸ்லாம் இல்லை. இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி தான். இந்த படத்துக்கு ஒரு 10க்கு ஒரு 6 to 7 கொடுக்கலாம். ஆனால் தேட்டரில் பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். நீங்கள் டீரெக்ஸை பார்க்கலாம், அப்புறம் நான் சொன்ன டைட்டனோ அனகுண்டாவை பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு சில முதலைகளெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். உண்மையிலே ஃபன்னாக தான் இருக்கும். இது தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான். அந்த சேஸ் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு டைனோசர் படம் பிடிக்கும், இந்த விலங்குகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த பீஸ்ட் மூவி, அந்த மாதிரி ஒரு கொடூரமான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டாலோ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த அட்வென்ச்சர் மூவி அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த படத்தெல்லாம் நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த படத்தை டைனோசருக்காகவே பார்க்கலாம். ஏன்னா டைனோசரோட ஆக்ஷன் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது தேட்டரில் பாருங்கள், ஓடிடியில் கூட வெயிட் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா உண்மையிலே ஃபன்னாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னோடய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு நான் 7 தருவேன். இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் தமிழ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.